Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். First கீழேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணலாம். இங்கேருந்து த்ரெட்டை மேலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து இப்படி கீழே கொண்டு வரணும். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். கீழே கொண்டு வந்து கீழேயே ஒரு லாக் செயின் போடுங்க. மறுபடியும் பக்கத்தில் த்ரெட்டை வெளியே எடுங்க. எடுத்து மறுபடியும் மேலேருந்து த்ரெட்டை கீழே எடுக்க போகிறோம். மறுபடியும் கீழே லாக், கண்டினியூ. ஒன்றும் இல்லை, மேலேருந்து த்ரெட்டை எடுத்து கீழே இப்படி இழுத்து வந்து கீழே லாக் போட போகிறோம். லாக் போட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் மேலேருந்து த்ரெட்டை கீழே கொண்டு வந்து லாக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்லிங்ஸே பண்ண போகிறோம். இது எப்படி ஃபில்லிங்ஸாக மாறும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலேருந்து இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அப்படியே இப்படி கீழே எடுக்கிறோம். கீழே ஒரு லாக் செயின், ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு செயின், இதை மேலேருந்து த்ரெட்டை கொண்டு வரோம். கீழே இப்படி கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணணும். கண்டினியூ. அதே போல் தான். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஒரு ஃப்ராக் ஷேப்பில் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட அவுட்லுக் வந்து இது போல் இருக்கணும். நான் இந்த ஸ்டிச்சை ஒரு ஹனுமன் பிக்சர் போட்டு அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதனால் காட்டுறேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எந்த டிசைன் கொடுத்தாலும், எந்த ஸ்டிச்சை வேணால் எந்த டிசைன்லேயும் நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஹனுமன் பிக்சரில் நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இந்த ஒரு இது மாதிரி இது ஃப்ராக் இப்படியே தான் இருக்கணும்னாலாம் அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு டிசைனில் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.